தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை, வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வாழ்வளிக்க வந்த அண்ணன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பிள்ளைகள் நாங்கள். எங்கள் பெற்றோர்கள் சுமந்து நிற்கிற வேதனைகள், துன்ப துயரங்கள், பிரச்சனைகளை சகிக்க முடியாமல் இங்கே என் தம்பி துரை அவர்கள் கூட ஒரு குரல் ஒலியை போட்டு காட்டினார். ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் மறுபடியும் வென்று வந்தால் உங்கள் பிரச்சனைகள் எளிதாக சொல்லலாம் என்றுதான் சொல்கிறார்கள். ஏற்கனவே 5 ஆண்டுகளில் பதவியில் இருந்தபோது இந்த பிரச்சனை ஏன் இருக்க வேண்டும்? பதவியில் இருக்கும்போதே அந்த பிரச்சனையை தீர்த்திருந்தால் ஒன்று சொல்ல முடியுதா பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு இருந்த பல பிரச்சனைகளை, இந்த தொகுதியில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்தார் என்று சொல்ல முடியல. ஆட்சி முடியும் போது ஒவ்வொரு கட்சியும் கேட்க வருகிறது, மக்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை என்று. அவர்களுக்கு தெரியாது பிரச்சனையே அவர்கள்தான் என்று. பிரச்சனை என்ன என்றே தெரியாமல் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். திமுக உங்கள் கனவு என்ன, உங்கள் கனவு என்ன? எப்போ 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு தேர்தல் வரும்போது எங்களுக்கு ஒரே ஒரு கனவு தான், உங்களை எல்லாம் ஒழிப்பது ஒன்றுதான் இந்த எங்களுக்கு இருக்கிற ஒரே லட்சிய கனவு. 60 ஆண்டுகளாக மாறி மாறி இந்த திமுக ஆட்சி செய்திருக்கிறது. ஆட்சி மாறி இருக்கிறது, ஆட்சி முறை மாறவில்லை. தேர்தல் வந்திருக்கிறது, எந்த மாறுதலும் மண்ணில் நிகழவில்லை. அதை மாற்ற வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு, பசி பஞ்சமில்லாத, ஊழல் லஞ்சமில்லாத, கொலை கொள்ளை இல்லாத, சாதிய இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் இல்லாத, பாலியல் வன்கொடுமை பெண்ணிய அடிமைத்தனம் இல்லாத, மது மத போதை இல்லாத, வேலை இல்லை என்ற சொல் இல்லாத, வளக்கொள்ளை இல்லாத புதிய ஒரு தேசம், தூய ஒரு நாடு படைக்க வேண்டும் என்கிற கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வை என் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய கனவு. இங்கே எப்படி எல்லாருக்கும் வேலையை கொடுக்க முடியும்? அவரவர் வாழ்விடத்திலே சர்கணி என்றால் சர்கணியிலே எப்படி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலையை கொடுக்க முடியும்? சொல்லும்போது, கருத்தாக சொல்லும்போது கற்பனையில் பேசுகிறான் சீமான், கனவு கண்டுகிறான் சீமான் என்று பேசினார்கள். உலக நாடுகள் எப்படி வேலைவாய்ப்பில் தண்ணீர் அடைகிறது, உங்கள் மகன் எப்படி வாழ்விடத்திலே சருகணியிலே, கீழ உச்சாணியிலே, தேவகோட்டையிலே எப்படி வேலைவாய்ப்பை கொடுப்பேன் என்பதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆனால் கருத்தாக இருக்கும்போது அது அவ்வளவு ஈர்ப்பை தரவில்லை. காட்சிப்படுத்தி போட்டு காட்டும்போது ஓ இது போல செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக உங்கள் மகன் வேளாண்மையை ஏன் அரசு பணியாக, கவர்மெண்ட் வேலையாக மாத்துறேன். இங்கே விலங்கியல் மருத்துவர்
வெட்டினரி டாக்டர் இருக்கார், ஆடு மாடுகளுக்கு கோழிக்கு ஊசி போடுற டாக்டர். அவர் கவர்மெண்ட் வேலையாக இருக்கிறார், அரசு வேலை. ஆடு மாட்டுக்கு ஊசி போடுறவர் கவர்மெண்ட் வேலையாக இருக்கும்போது ஆடு மாடு வளர்க்கிற அண்ணன் தம்பி கவர்மெண்ட் வேலையாக இருக்கக்கூடாதா? டாஸ்மார்க் கடை, டாஸ்மார்க் கவர்மெண்ட் நடத்துது. டாஸ்மார்க் கடையில் வேலை செய்கிற என் அண்ணனும் தம்பியும் எம்எஸ்சி எம்பிஏ பிபிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறான். சாராயம் ஊற்றி கொடுத்து என் மக்களை சாகடிச்சு என் அக்கா தங்கச்சி தாலியாக இருக்கிறது கவர்மெண்ட் வேலையாக இருக்கும்போது உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி ஏன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கக்கூடாது? ஆய்வு சமூகம் சிந்திக்கணும். உன் மகன் உன் உடன் பிறந்தவன் எப்படி அரசு பணியை ஏன் வேளாண்மை அரசு பணியாக மாற்றுகிறேன் என்பதற்கு சான்றாக இந்த காணொளியை உங்கள் கண் முன்னால் விரிக்கிறேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு. நிலமும் வளமும் என்றால் வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பை என்னால் கொடுக்க முடியும். எப்படி செய்கிறேன் என்று பாருங்கள். மாடு, இது எரும மாடு. உலகத்தில் மக்கள் விரும்பி சாப்பிட்ற கறி எரும மாட்டு கறி தான். மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற கறி பால் எரும மாட்டு பால் தான். இந்தியா அதிகமாக மாட்டுக்கறியில் தான் ஏற்றுமதி செய்து வருவாய் ஈட்டுது. எரும மாட்டுக்கறி தான். நாம் கருப்பாக இருக்கிறனால அதை மதிக்கிறது இல்லை. எந்த கடவுள் நம்ம கடவுள் வெள்ளையாக இருந்திருக்கு? எல்லாம் கருப்பாக தான் இருக்கும், கருப்பாக தான் இருக்கும். கருப்பாக இருக்கிற கரும்பில் இருந்தால் அவ்வளவு இனிப்பாக இருக்கிற சர்க்கரை வருது. உங்களுக்கு தெரியும், கருப்பு தான் அழகு, காரம்தான் ருசி. வெள்ளை என்பது நிறம், அழகல்ல. ஆங்கிலம் என்பது மொழி, அறிவல்ல. இந்த அடிப்படையை என் தம்பி தங்கள் புரிந்துக்கணும். எரும மாட்டு பண்ணை எங்கே வைக்கிறேன்? இந்த சருகணியில் வைக்கிறேன். எத்தனை ஏக்கர்? விளைச்சலுக்கு பயன்படாத நிலத்தை எடுக்கிறேன். அப்படியே இருந்தாலும் நிலத்தை என் மக்கள்கிட்ட குத்தகைக்கு எடுக்கிறேன். குத்தகைக்கு எடுத்து 25 ஆண்டுக்கு லீஸுக்கு எடுக்கிறேன். நிலம் உரிமை பட்டா அவங்களுக்கு இருக்கணும், தொகையை கொடுத்துருவேன். இல்லைன்னா அந்த நில உரிமையாளர் 10 ஏக்கரை தர்றாருன்னா பங்குதாரர் ஆயிடலாம், அரசோட முதலாளி ஆயிடலாம். அதில் வர்ற வருமானத்தில் முதலீட்டில் மாதம் மாதம் உங்களுக்கு லாபத்தை பிரித்து கொடுத்துரும் தமிழ்நாடு அரசு. யார் அரசு? நம்ம அரசு. இப்போது மாட்டு பண்ணை, பனை ஓலை, தென்னை நார், வாழை, வாழையிலிருந்து தொழிற்சாலை. உங்களுக்கு நம்ப முடியுதா? கயிற்று கட்டில் 1 லட்சம் ரூபா அமெரிக்காவில், கருப்பட்டி 1 கிலோ 1000 ரூபா. இங்கே பாருங்க, உணவு என்பது உலக உயிர்களின் உயிர் தேவை, உணவு தேவை. உணவு எங்கேருந்து வருதுன்னா நிலத்திலிருந்து, வேளாண்மையிலிருந்து. வேளாண்மையை முன்னிறுத்தி தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு உங்கள் பிள்ளை போயிடுறேன். வேளாண்மை அரசு பணியாக்கி அங்கேயே நிறுத்தி உணவு உற்பத்தியை பெருக்கி பெரிய சந்தை அதில் தான் இருக்குது. பாலில், கறியில், முட்டையில், காய்கறியில், கீரையில், எண்ணெயில், நெய்யில். இந்த சந்தைக்கு போயிட்டா நாட்டில் வறுமை இருக்காது, பசி இருக்காது. உங்களுக்கு விளைச்சல் இல்லை, காய்கறி இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லைங்கிற கேள்வி பிரச்சனை வராது. பால் இருந்ததுன்னா நாட்டில் பசி இருக்காது. ஏன்னா பால் முழுமையான உணவு. 1/2 லிட்டர் பால் குடிச்சிங்கன்னா பசிக்காது. பால் முழு உணவு, முழு உணவு. பால் இருக்கிற நாடு பசியை சந்திக்காது. அதனால் இந்த எல்லா உயிர்களுக்கான உணவு தேவை, உயிர் தேவை உணவு. அந்த உணவு உற்பத்தியை உங்கள் மகன் கையில் எடுத்துறேன். எது இல்லாமலும் உங்களால் வாழ முடியும். செல்ஃபோன், கார், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, எது இல்லாமலும் வாழ முடியும். நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது. அதனால்தான் இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ முடியும், கார் இல்லாமல் வாழ முடியும். எப்போ கொரோனா வந்தது, நீங்கள் கார் வாங்கி வைக்க வேண்டும், நகை வாங்கி வைக்க வேண்டும், புடவை வாங்கி வைக்கணும் அல்ல. எங்கே மளிகை கடை திறந்திருக்கிறது, எங்கே அரிசி பருப்பு காய்கறி கிடைக்கும் என்று தான் தேடினீர்கள். ஏன்? அதுதான் உயிர் தேவையாக இருக்கிறது. அந்த உணவு உற்பத்தியை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்கிறது. அந்த நிலை என் நாட்டுக்கு வரக்கூடாது என்று உங்கள் மகன் நினைக்கிறேன். இப்போ நீரையும் சோறையும் கையில் எடுக்கிறேன். யாரிடத்திலையும் கையேந்தாமை. ஆந்திராவிலிருந்து நமக்கு பால் வருகிறது.
இனி நம்ம ஊர்ல இருந்து உலகத்திற்கு பால் ஏற்றுமதி செய்வோம். உன் மகன் இங்க பாரு எப்படி பண்ற. வேளாண்மை என்பது விளங்கணும். தொழில் இல்லை, படிக்காதவன் செய்கிற தொழில் இல்லை. நம் பண்பாடு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய கலாச்சாரம். நம்முடைய கலாச்சாரம் ஆதியில் நாம் செய்ய தொடங்கியது ஆடு மாடு வளர்த்தலும். முதல்ல வேட்டையாடி சாப்பிட்டோம், அப்புறம் ஆடு மாடை வளர்த்து சாப்பிட ஆரம்பித்தோம், வேளாண்மை செஞ்சோம். இது 3 தான் நம்ம செஞ்சது. வாழ்க்கை முறை, தொழில் இல்லை. ஏன் தொழில் இல்லை? என் தாய் எனக்கு பால் ஊட்டுனது தொழில் இல்லை, பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் இல்லை. அது ஒரு வாழ்க்கை முறை, அது ஒரு கலாச்சாரம். அதனால் வேளாண்மையை கையில் எடுத்துறேன். பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டுவது இது எனது பண்பாடு, வாழ்க்கை முறை. அடிப்படை தேவை உணவு தேவை தான். அப்போ அதை கையில் எடுக்கும்போது எனக்கு வறுமை என்பதே இருக்காது. என் புள்ள வெக்கப்படுறான், படிக்காதவன் செய்கிற தொழில் இல்லை. படித்தவனும் செய்யலாம், படிக்காதவனும் செய்யலாம். படிக்காதவன் செய்கிறதுனா படித்தவனுக்கு பசிக்கக்கூடாதுல்ல, பசிக்குது. அப்போ என்ன செய்யணும்? விவசாயம் செய்யணும். இல்லை டாக்டரு படி. சோத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு படுத்துருவியா? சோத்துக்கு இல்லை ஊசியை பாட்டு உறங்கிடுவியா? டாக்டர்கிட்ட போ, ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதுவான். என்ன எழுதுவான்? மருந்து சிட்டையில் உங்களுக்கு சத்து குறைவாக இருக்குது, நல்லா விட்டமின் புரோட்டீன் வேணும், மில்க் சாப்பிடுங்க, எக்கு சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கிறேங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கிறேங்க, கீரை நிறையா எடுத்துக்கிறேன்னா அதெல்லாம் டாக்டர் கொடுக்குமா? எங்கள் அப்பா விவசாயி கொடுப்பானான்னு ஆரி சமூக சிந்திக்கணும். புரியுதா? புரிஞ்சுக்க. அப்போது வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் பிச்சை எடுக்கின்றன. அந்த நிலை என் தம்பி தங்கைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு உன் மகன் வேளாண்மை கையில் எடுத்துறேன். கையில் எடுத்துட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை, சுடுகாடு. ஏன்? இன்னைக்கு அவன் சாகிறான் செய்தி, நாளைக்கு நீ சோர்லாமல் சாக போகிற, அதுக்கு முன்னறிவிப்பு, எச்சரிக்கை. இந்த செய்தி சருகனில் இருக்கிற என் சொந்தங்களுக்கு இல்லை, உலகம் முறா வாழ்கிற என் மக்களுக்கு போட்டு காட்டுறேன். இங்கே இருந்து பார்க்குற எல்லாருக்கும் தான். காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழ் குடிகளுக்கும் இது செய்தி. இது செய்தி ஒரு ஓரத்தில் இங்கிருந்து நாம் போடுறது உலகத்தமிழ் பேரினத்திற்கு. இப்போ கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி நதியும் ஆறும் நஞ்சான பிறகுதான் இவர்களுக்கு தெரியும் பணத்தை சாப்பிட முடியாது என்று. ஒரு கவிதை, பணத்தை சாப்பிட முடியாது. சொத்தை வித்துருவிய, வங்கியில் போட்டுருவிய, நிலத்தை வித்துட்டு. வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. அது நிலம்தான் தரணும், விவசாயம் தான் தரணும். என் அறிவு மூதாட்டி என் அப்பத்தா அவை சொல்றா, பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று. பசியை வரவிடாமல் தடுக்கணும். அதுக்கு தான் அவன் மகன் வேளாண்மை கையில் எடுக்கிறேன். இங்கே பாரு என்னென்ன போகும்ன்றா பாரு. என்னென்ன போகுமா? மானம், குடிப்பிறப்பு, கல்வி, பெருந்தன்மை, அறிவுடைமை, தானம், தவம், உயர்ச்சி, தொழில் முயற்சி, காமம். இந்த 10 உயர்ந்த பண்பும் செத்து போயிடும்ன்றான். அப்படின்னா என்ன இருக்கு? மனிதனாவே நீ இருக்க மாட்டேங்கிறான். அதனால இந்த 10 பண்புகளும் செத்து போறதுக்கு முன்பு நான் உணவை உற்பத்தி அமெரிக்காவில் இது நம்ம பிள்ளை. என் தம்பிமாரெல்லாம் அமெரிக்காவில் இருந்து நீ என்ன நினைப்பா? அமெரிக்கா ஒரு பேரிக்காயும் இல்லை, வெள்ளரிக்காயும் இல்லை, உன் மயஞ்சரம் தான். இப்போ பாரு, அமெரிக்காவில் கலிஃபோர்னியா மாகாணத்திலிருந்து ட்ரேசிங்கிற ஒரு ஊர்ல இருந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் அவ்வளவு விவசாயத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பொருளாதாரமே வந்து விவசாயத்திலிருந்து எடுக்கிறாங்க. அவங்க விவசாயத்திலிருந்து எடுக்கிறாங்கன்னா இவர் யாருன்னு தெரியும் படித்த பிள்ளைகளுக்கு? பில்கேட்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன், கணினி பொறியியல் துறையின் தலைமை வந்தான் உலகத்துக்கே.
இவன் அமெரிக்காவில் 2,70,000 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறான். இது அவன் நிலம்தான். ஏன்? உன் மகன் சொல்லுவேன், சாஃப்ட்வேர்லேயே வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். அது அவனுக்கு தெரியுது, அவனுக்கே தெரியுது. 2,70,000 ஏக்கரில் அவனுக்கிட்ட கேட்குறாங்க, நீ ஏன் விவசாயத்தை கையில் எடுக்கிறாய்? அங்கே தான் நிலையான பொருளாதாரம், நிலையான வருவாய் இருக்குது. எல்லாருக்கும் அங்கே தான் வேலை கொடுக்க முடியும்னு. ஆத்தாள் அப்பன் படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும். அதை ஓமயம் கையில் எடுக்கிறேன். அவன் சாராயத்தை எடுக்கிறான், நீ ஓட்டு போட்ட ஆளு. நான் விவசாயத்தை எடுக்கிறேன். இப்போ உன் மயம் சொல்றத பாருங்க. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை அனுப்புது. யார் அனுப்புறா? சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என் சம்சாரி தான் அனுப்பணும். நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். விண்வெளிக்கு விண்கலத்தை அனுப்புது யாரு? விஞ்ஞானி. விஞ்ஞானிக்கு சாப்பாடு என் விவசாயி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா விவசாயத்தின் மதிப்பு தெரியும். இந்த விவசாயத்தை உலகத்தில் எவனுமே பாட முடியாது. அப்படி பாடுறான் யாரு? நம்முடைய வள்ளுவ பெருமகனார். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்று மேற்பின்னது உலகம், அதனால் உழந்து முழவே தலை. உழுவார் உலகிற்காணி, அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. ஒன்றுமே வேணாம், மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எதுவுமே. நான் சன்னியாசம் வாங்கி போனேன், சாமியார் கூட வாழ முடியாது. விவசாயி கைமடங்கி படுத்துட்டான்னா. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று உழவின் பெருமையை நம்முடைய மூதாதை பாடித்தந்தான். உங்கள் பிள்ளைகள் என்ன முழக்கத்தை முன்வைக்கிறோம்? உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற நோக்கில் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்த விவசாயத்தை கையில் எடுக்கிறோம். என் பிள்ளைகளுக்கு ஒரு நோய் இருக்கு. என் ஆத்தாளப்பனுக்கு காசுனாலும் கவர்மெண்ட் காசு, அறக்காசுனாலும் அரசாங்க காசு. அவங்களுக்கு தெரியல இந்த காசு அறக்காசும் அரசாங்கத்துக்கு நம்ம தான் கொடுக்குறோன்னு. இப்போ அந்த நோயை ஒழிக்கிறேன். உன் மையம் என்ன செய்கிறேன்? அறக்காசில் ஒரு காசே தாரேன், உன் ஊரில் தாரேன். இரு, கவர்மெண்ட் வேலை தானே, இந்தா நான் தாரேன். எப்படி தாரேன்? ஆமாம் ஆமாம் ஆமாம், போங்க. ஆடு மாடு வளர்க்கிறது நமக்குள்ள ஒரு நோயை செஞ்சான். படிக்காதவன் ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, கழுத மேய்க்கத்தான் லாய்க்கு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்கு. இவன் விவசாயம் செய்கிறது அது படிக்காதவன் செய்கிற வேலை அப்படின்னு நினைக்கிறான். இல்லை இல்லை, அது வேலை இல்லை, நம் பண்பாடு. ஆடும் மாடும் விலங்கல்ல, நடமாடும் வைப்பகம், மொபைல் பேங்க். ஒரு ஆடு 1 லட்சம், 10 ஆடுனா 10 லட்சம் ஃபிக்ஸட் டெபாசிட், நிலையான வைப்பு தொகை. புரிந்து கொள்ளணும் என் தம்பி தங்கைகள். பெரிய பொருளாதாரம். 1 கிலோ கறி 1000 ரூபா. உனக்கு கறி ஆந்திராவிலிருந்து வருது, உனக்கு பால் ஆந்திராவிலிருந்து வருது. பாலின் சந்தை ஒரு ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி. உன் ஆண்டின் நாட்டின் பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி. 3 லட்சம் கோடி வருவாய் ஆந்திராவுக்கு போகுது. ஏன்? நீ மாடு வளர்க்கலை, நான் வளர்க்குறேன், அரசாங்க வேலை. ஆந்திராவுக்குள்ள அகில உலகத்துக்கே பால் தேவைனாலும் நான் அனுப்புகிறேன். உனக்கு தெரியும், இந்தியா மாட்டுக்கறியை அதிகமாக ஏற்றுமதி செய்து சம்பாதிக்குது, பாலை அதிகமாக ஏற்றுமதி செய்து சம்பாதிக்குது. இனி வருங்காலங்களில் உங்கள் மகனிடத்தில் அரசு வரும்போது தமிழ்நாடு தான் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்தது, பால் ஏற்றுமதி செய்தது, உணவு தானியங்களை ஏற்றுமதி செய்தது என்ற வரலாறை மாற்றி படைப்பேன். என்னுடைய கனவல்ல அது. யாருடைய கனவென்பார்? அரசு பணி. அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கரின் கனவு என்ன சொல்றார் பாருங்க. அவர் நினைத்ததெல்லாம் நடைபெறவில்லை என்பது உண்மை. இது அவர் நினைச்சார், அவருடைய கனவு நிறைவேறல. என்ன சொல்றாருன்னு பாருங்க. தனது மக்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா தரப்பு மக்களுக்கும் சிந்திக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, போங்க, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் நிலங்களை அரசு எடுத்து, பெரும் முதலாளிகள் பெரும் நிலக்கிழார்களுடைய நிலங்களை அவர்களுக்கு போதுமான போக மீதியை எடுத்து அரசுடைமையாக்கி வேளாண்மையை அரசே செய்யணுங்கிறார். எப்படி சொல்றாரு? அரசே செய்யணுங்கிறார். வேளாண்மையில் தலையிட்டா பத்தாது, அரசே எடுத்து பணியாக மாற்றணும். ஒட்டுமொத்த இந்தியாவும் வேளாண் முறைகளை வகுக்க வேண்டும்ங்கிறார். போங்க போங்க,
அது ஒருங்கிணைந்த பண்ணையாக இருக்கணும். கூட்டு வேளாண் பண்ணை. கூட்டு வேளாண் பண்ணைன்னா 5000 ஏக்கரில் நான் கூட்டு வேளாண் பண்ணை வச்சா அங்கே ஆடும் வளரும், மாடும் மேயும், எருமையும் மேயும், பன்னியும் மேயும், கொக்கு மேயும், நாட்டுக்கோழி மேயும், வேளாண்மை, கரும்பு, வாழை, தென்னை, கம்பு, வரகு, சாமை, நெல் எல்லாம் விளையும். எல்லாம் ஒரே பண்ணையில் இருப்பது கூட்டு வேளாண் பண்ணை. கீரை இருக்கும், முருங்கைக்கீரை, வல்லாரை, தண்டங்கீரை, அகத்திக்கீரை, எல்லா கீரையும் இருக்கும். பந்தர் பயிறு, புடலங்காய், பிக்கங்காய், சொரக்காய், பாவக்காய் எல்லாம் அங்கே இருக்கும். அதுதான் ஒருங்கிணைந்த பண்ணை. அப்படி ஒரு பண்ணையில் நாடங்களும் உருவாக்கணுங்கிறார். நிலங்களை அனைவருக்கும் சமமாக வழங்கணுங்கிறார். பாருங்க, விவசாய நிலங்களில் இருந்து கிடைக்கும் அறுவடையை பெரிய தொழிற்சாலை, அதுதான் உன் மயஞ்சுரை. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. இப்போ உதாரணமாக 1000 ஏக்கரில் தக்காளி போடுறேன்னா அங்கே தொழிற்சாலை கட்டுறேன். பெரிய மாளிகை கட்டடம் இல்லை, சீட்டில் கட்டியிருக்கேன் பாரு, சீட்டு. கீழே ஃபால் சீலிங் போட்டு தர்மாக்கோல்ல ஏசியை போட்டு விட்டுருவேன். இங்கே என்ன பண்ணணும், குளிரூட்டப்பட்ட பதக்கிடங்குகளை சேமிப்பு கிடங்கு வச்சுக்குவேன். கத்திரிக்காய், தக்காளி, மாங்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லாத்தையும் கெட்டு போக விடாமல் குளிரூட்டப்பட்ட பதப்படுத்த கிடங்களை சேமிப்பேன். அங்கே அரசு வேலை. அங்கே பதப்படுத்தி எப்போ தேவையோ, காய்கறி எப்போ தேவையோ பற்றாக்குறை இல்லாத என் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அவர் தொலைநோக்கோடு அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை, அவருடைய கனவு நிறைவேறலை. அறிவாசானுடைய கனவை, அவரை வாழ்த்து நேசித்த மகன் நான் இந்த நாட்டில் நிறைவேற்றுறேன். நான் தொட்ட பிறகு இந்தியாவில் எல்லா மாநிலமும் தொடும், எல்லா மாநிலமும் தொடும். அடுத்தது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவருடைய பொருளாதார சிந்தனை புத்தகத்தில் எழுதியிருக்கார். வெளிநாட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் படித்த இளைஞர்கள் ஆடு மாடு வளர்த்தலையும் வேளாண்மை செய்வதிலையும் ஈடுபடுவதை பார்த்து, அதுபோல் நான் என் நாட்டில் நான் படித்த இளைஞர்களை இந்த இதில் ஈடுபடுத்துவேன். வேளாண்மை என்பது, விவசாயம் என்பது தொழில் அல்ல, வணிகம் அல்ல, வாழ்க்கை முறை. அரசு பணியாக மாற்றுவேன்னு சொன்னார். அவர் மாற்ற முடியல, இறந்துடுறாரு. அவருக்கு பின்னாடி வந்தவன் இதை கையில் எடுக்காமல் சாராயத்தை எடுத்து குடிக்க வச்சு சாகடிக்கிறான். நீங்கள் இதுவரை தேர்வு செஞ்சது தலைவர்களே இல்லை, என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே. குடிக்க வச்சு 25 லட்சம் பேர் தாலி அறுத்துருக்கான். இப்போவும் நீங்கள் அவனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா மறுபடியும் குடிக்க வச்சு தாலி அறுப்பான். தலைவனை தேர்வு செய்ய போறீங்களா, தாலி அறுப்பான்களை தேர்வு செய்ய போறீங்களாங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். வேற எங்கள் அண்ணா என்கிற பெருந்தகை, உழவர்களின் வாழ்வு மலர வேண்டும் என்றால் விவசாய நாடு என்ற விவசாயத்தை கையில் எடுக்கணும். விவசாயம் செய்யலைன்னா விவசாய நாடு என்கிற பெருமையை இந்தியா இழக்கும்ங்கிறார். உணவு தானியங்களை பிற நாடுகளிலிருந்து வாங்குகிற நிலை வந்தால், இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை வந்தால் அந்த நாடு வாழாது, வளராது. இப்போ உங்களுக்கு நாம் மாடு வளர்க்காதனால பாலை ஆந்திராவிலிருந்து, ஆடு வளர்க்காதனால கரியை ஆந்திராவிலிருந்து, நம்முடைய பொருளாதாரம் அவன்கிட்ட போகுது. விவசாயத்தை விட்டதுனால வெங்காயம், பருப்பை இந்தியா வேறு நாடுகளிலிருந்து, பாலைவன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யுது. மிகப்பெரிய போதிய அளவிற்கு உணவு விளைச்சல் இல்லை என்றால் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்பட்டால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு, கலவரம், திருட்டு, கொள்ளை எல்லாம் அதிகரித்து நாடு பிச்சைக்கார நாடாக மாறும். அண்மையில் இலங்கையில், பங்களாதேஷில், நேபாளில் நடந்தது இங்கே நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம எச்சரிச்சுக்கணும். அதனால தான் ரெண்டாவது, அத்தியாவசிய உணவுப் பொருளை அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அரிசி 200 ரூபா. உங்களுக்கு தெரியும், தக்காளிலாம் ஒரு தடவை 200-300 ரூபாய்க்கு போயிடுச்சு கிலோ. அப்போ அந்த நிலை வரக்கூடாதுன்னா உன் மகன் சொல்கிறதான் செய்யணும். தக்காளி விளைய வச்சுக்கணும். எல்லா காலம் விளையில குளிரூட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்களை வச்சுக்கணும். தேவைக்கேற்ப மக்களுக்கு எடுத்தெடுத்து அரசே கொடுக்கணும். அரசு அங்காடி திறக்கணும். குறிஞ்சி அங்காடி, முல்லை அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடி என்று அங்கே படித்த பிள்ளைகளுக்கு அரசு பணியை கொடுக்கணும். அங்கே சேமிப்பு கிடங்களை இருந்து கிழங்கு, முட்டைக்கோசு, எல்லாத்தையும் பதப்படுத்தி வச்ச கிடங்கிலிருந்து வந்து விளையாத காலங்களில் முறையாக என் மக்களுக்கு அதை விநியோகம் செய்யணும். விளைநிலங்களை எல்லாம் இங்கே தொழிற்சாலைகளாக்குற வேலை நடக்குது. சிப்காட்டுக்கு 2000 ஏக்கர், இந்த சூரிய ஒளி மின் பூங்காவுக்கு இந்த மாதிரி பறிக்கிறதுனால இதில் வேலைவாய்ப்பு வளர்ச்சிங்கிறான். இதில் நச்சு ஆலைகள், இந்த ஆலையில் நம்ம வேலைக்கு போகிறோம் சரி, சம்பளம் தருவான் சரி,
சம்பளத்தை வச்சுட்டு என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். சாப்பாடை யார் தருவா? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்கும், உற்பத்தி செய்யும்? எந்த தொழிற்சாலை காய்கறி கீரையை விளைய வைக்கும்? அது நிலத்தில் இருந்தால் வரணும். அதனால நாம் விளைநிலங்களை தொழிற்சாலைக்கு எடுக்கலை. இனி இதுவரைக்கும் இருக்கிறத மூடுறோம். இனிமே உன் மகன் வந்துட்டா எவனும் இந்த நச்சு தொழிற்சாலையை தொடங்க முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்குவேன். அதனால நிலத்துக்கு எந்த கேடும் கிடையாது. இப்போ உதாரணமாக இங்கே பாருங்க, ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. போங்க. இப்போ பனைனா முதல்ல என்ன பண்ணுவேன்? நீர் வளத்தை பெருக்குவேன். எனக்கு நீர் பற்றாக்குறை இருக்குது, ஆனால் போதுமான அளவுக்கு மழை பெய்யுது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வானா அறிவும்பதாட்டி அவை வர்றான். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நெல்லும் உயிர் தான், நீரும் உயிர் தான். ஆனால் நல்ல மன்னன், நல்ல முதலமைச்சர் இல்லைன்னா நீரும் நெல்லும் உயிராக இருக்காது, கெட்டு போகும், கெட்டு போகும். இவன் விளைய வச்ச நெல்லை வீதியில் விட்டு முளைக்க விடுறான். நீரை நஞ்சை கலந்து, சாயக்கழிவு, ஆலைக்கழிவு, சாக்கடை கழிவு கலந்து விஷமாக்கிட்டான். அதனால மோசிக்கிறனார் பாடுறாரு, நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். நல்ல ஆட்சியாளன் அமைந்தால் தான் அது உயிராக இருக்குங்கிறான். இப்போ 334 வற்றாத ஆறுகள் நமக்கு இருந்துச்சு, 154 நீர்நிலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ இல்லை, உங்களுக்கு தெரியும், இல்லை. இப்போ நாம் உயிர்ப்பிக்கணும். நம் பாட்டன் பாரதி பாடுறான். என்ன பாடுறான்? காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடுன்னு. இந்த ஆறெல்லாம் இப்போ இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இல்லை, போங்க. வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை என்று 2 பருவமழைகள் பெய்தது. இப்போ பருவமழை போய்த்திருச்சு. பெருமழை அல்லது புயல் மழை 2 தான் இருக்குது. ஏரி, கம்மாய், தாங்கல், தருவை, கருணை, குட்டை, குளம், ஊரணி, இப்படி பல வகை நம்ம உருவாக்கி வச்சுருந்தோம். இப்போ இதெல்லாம் இல்லை. மறுபடி கணக்கில்லாத ஏரி, குளம், குட்டை, கம்மாய்களை உங்கள் மகன் உருவாக்கி பெய்கிற மழையில் 4300 TMC நமக்கு மழை பெயர் கிடைக்குது. அந்த நீரை நம்ம சேமிக்காமல் கடலில் விடுறோம். 2000 பயன்படுத்துகிறோம், 2300 கடலில் விட்டுறோம். அந்த கடல் என்ன பாருங்க, கணக்கில்லாத 6 மணல் அள்ளி விற்று பின்னாடி வாங்க. இது என்னன்னு தெரியுதா? இது மண் அள்ளுறான், போங்க அள்ளி திங்கிறான். ஆற்று மணல் அள்ளிட்டா 6 செத்துரும். இது ஆற்றுல வர்ற தண்ணி, காவிரியில் வர்ற தண்ணி, பாலாற்றில் வர்ற தண்ணி. ஏன் இப்படி வருதுன்னா, அந்த மாநிலத்தில் இருக்கிறவன் சாயக்கழிவையும் ஆழக்கழிவையும் மொத்தமாக சேர்த்து வச்சு நமக்கு தண்ணீரை திறக்கும்போது திறந்து விட்டுறான். இந்த நச்சு கழிவு நம்ம ஆறில் சேர்ந்துருது. இந்த ஆற்று நீரை நம்ம எடுத்து குடிக்கிறோம், காடுகளில் வாழ விலங்குகள் குடிக்குது. இது நிலத்துக்குள்ளே போய் நஞ்சு நீராகி அதிலிருந்து நம்ம விளைய வைக்கிற பொருளும், நெல், அரிசி பருப்பும் விஷமாக விளையுது. இதை தான் நம்ம சாப்பிட்றோம். இதை தடுக்கணும். இந்த நிலை நீடிக்கிறதுனால தான் பிறக்கிற குழந்தை புற்றுநோயோடு பிறக்கு. இது நொய்யலாறு. இந்த சாயக்கழிவை கொட்டி போங்க, எப்படி ஆக்கிட்டான் பாருங்க, ஆறு நஞ்சாயிடுச்சு. எப்படி நுரையா போகுது பாருங்க, எப்படி போகுது பாருங்க. இது எங்கேயும் இல்லை, நம்ம ஊரில் தான். இதுக்கு பேர் ஆறு, கூவம் ஆறு. இந்த ஆறை உன் மகன் உயிர்ப்பிக்கணும். என்ன பண்ணணும்? இந்த கழிவு நீர் கலக்காமல் தடுக்கணும். நமக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன், 4300 TMC தண்ணீர். போங்க, 2000 பயன்படுத்துகிறோம், மீதியை கடலில் விடுறோம். இப்போ 2300 இருக்குது, அதை நான் சேமிக்கணும். எனக்கு தேவை 500 TMC தான். நான் கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டி சேமித்து தண்ணீரின் தேவையில் தண்ணீரை விடைஞ்சி வந்த வண்ணம் உன் மகன் சட்டசபையில் பேசுவேன். கர்நாடகாவிலேருந்து எனக்கு காவிரியில் தண்ணி வேணாம், தண்ணி தராத. ஏன்னா நான் கேட்டாலும் தரமாட்டான், அவன் அவமதிப்பான், தராத. ஆனால் பெருசாக மழை பெஞ்சிருச்சு, நிறையா நீர் தேங்கிருச்சு, ஆனால் உடைக்க போகுதுன்னு திறந்த கொண்டே வருவேன். எப்படி கொண்டே? அதே மாதிரி கேரளாவிலையும் சொல்லிடுவேன், நீ எனக்கு தராத, உன் நீர் உனக்கு, அதே மாதிரி என் நிலத்தின் வளம் எனக்கு, என் நெய்வேலி பழுப்பு நிறக்கு எனக்கு, நரிமணம் பெட்ரோல் எனக்கு, எல்லாம் எனக்கு தான், எவனுக்கும் கிடையாது. இப்போ நான் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிருவேன். நானே இந்த தண்ணியை பெருக்கிக்கிட்டு விவசாயத்துக்கு போயிடுவேன். ஆறுகளையெல்லாம் சீரமைச்சு சிறப்பாக
பாதுகாத்து வச்சுக்கிடுவேன். தண்ணீரை தேக்கிக்கிடுவேன். தேக்கிட்டு வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். போங்க போங்க. ஏதாவது ஏரி குளங்களை ஆக்கிரமித்து வீடு கட்டிட்டா விட்டுருவேன், மன்னிச்சிருவேன். நான் ஆக்கிரமிக்க விட்டவன் குற்றவாளி. இனிமே யாரும் ஆக்கிரமிக்க முடியாது. உட்கார்ந்துருக்கவன் யாருன்னு பார்த்து செய்யணும். இது பாருங்க, பின்னாடி வாங்க. ஆக்கிரமிப்புகளை அகற்றுங்கிற பேரில் என் ஆத்தால போய் வாழ்ந்த வீட்டை இடித்தான். இடிக்கும்போது நின்று தடுத்து அந்த வீடை உரிமைகளுக்கு பெற்றுக் கொடுத்த மகன் ஓ மகன்தான். போங்க. என்னை தாண்டி கலெக்டருக்கு எனக்கு விவாதம் நடக்குது. சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறது நீதிமன்றம்? நான் கேட்டேன், இது ஏரி ஆக்கிரமிப்புன்னு இடிக்க வரீங்க, கடற்கரை ஆக்கிரமிப்பில் கல்லறை நாள் இருக்கு, இதை இடிக்க சொன்ன நீதிமன்றம் அங்கே புதைக்க சொன்னது அதே நீதிமன்றம், அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கேட்டேன். சாரி சார் போயிட்டாப்ல. போங்க. புதிய நீர்த்தேக்கங்களை உங்கள் மகன் இது மாதிரி வெட்டி எங்கே மழை விழுந்தாலும் குளம் ஏரியில் நிறையாது. அங்கங்கே விழுகிற நீர்கள் உருண்டு ஓடி வந்து அங்கே சேரணும். நீர் தாரைகளை உருவாக்குறேன். நீர் வழிந்து வர்ற காவாய்களை அதை ஆக்கிரமிக்கக்கூடாது, விட மாட்டேன். அந்த எங்கே ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் இந்த குளத்துக்கு, இந்த கம்மாக்கி, இந்த ஏரிக்கு, இந்த குட்டைக்கு வந்து சேரும். கணக்கில்லாத நீர்த்தேக்கங்களை தேக்கி வேளாண்மையை கையில் எடுத்துருவேன். ஆறுகளில் 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டினா போதும். ஆனால் பாலாறில் 33 கிலோமீட்டர் தான் ஆந்திராவுக்குள்ளே ஓடி வருது. அவர் என்ன செஞ்சாரு, 5 கிலோமீட்டரில் 2.5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை சந்திரபாபு நாயுடு கட்டிட்டார். நமக்கு 133 கிலோமீட்டர் ஓடி வருது. ஒரு தடுப்பணை கூட கட்டலை. ஒரே ஒரு தடுப்பணையை கட்டினவன் நம்ம தாத்தன் காமராஜ். இவன் எவனும் அணையை கட்டலை, பனையை துணையை கட்டி வாழ்ந்து செத்து போயிட்டான். நம்ம 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணையை கட்டிக்கிட்டு நீரை தேக்கிக்கிறோம். புதிதாக ராசி மணல்லையும் பாண்டியார் பொன்னம்பலாலையும் நீர் தேக்கத்துக்கு அணையை கட்டி நீரை தேக்கி நமக்கு வேண்டிய பாசனத்துக்கு பெருங்குழாய்கள் மூலம் திருப்பிக்கிறோம். இப்போ விளைநிலம் சமன்படுத்தி லேசர் மூலம் இப்படி சமன்படுத்தி வேளாண்மைக்கு தயார் செஞ்சுக்கிறேன். படித்த பிள்ளைகளை இதுக்கு பயிற்சி எந்தெந்த நாடுகளில் இந்த வேளாண் முறையை கையாளுதோ அங்கே போய் என் பிள்ளைகளை 2 மாதம் 3 மாதம் பயிற்சி எடுத்துக்கிட்டு வர வச்சு இங்கே பயன்படுத்துகிறேன். போங்க. நீர்ப்பாசன முறை எப்படி அவன் பாசனத்தை ஒரு சொட்டு தண்ணீர் வீணாகாமல் எப்படி பயன்படுத்துகிறான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த படத்தை பாருங்கள். போங்க. ஸ்ப்ரிங்க்லர் இந்த பாருங்க, ஒரு சொட்டு வீணாகாது. வேரில் கொண்டி அப்படியே தண்ணியை ஊற்றிடுவான். போங்க. இந்த பாசன முறையை நான் பயன்படுத்திக்கிறேன். தெளிப்பான் மூலம் நிலத்தடி நீர் பாசனம். போங்க. பெரிய நிலப்பரப்புகளில் இந்த பாருங்க, இந்த மாதிரி இந்த பைப் என்ன பண்ணும், இந்த வீசு பாருங்க, அப்படியே வந்து தண்ணீரை பீச்சிக்கிட்டு வரும். இது என்ன ஆகுதுன்னா தண்ணி வீணாகாமல் 50 விழுக்காட்டுக்கு மேலே நீரை சேமிக்குது இந்த பாசன முறை. போங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ தான் மயம் சொன்னதுக்கு வரேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைக்கு வரேன். இப்போ மாட்டு பண்ணை போடுறேன். எங்கே போடுறேன்? சருகணியிலே போடுறேன். 200-300 ஏக்கரில் போடுறேன். போட்டு 100 ஏக்கருக்கு 10 ஏக்கரை குளத்தை வெட்டிக்கிறேன். தண்ணி புல்லை வளர்த்துறேன். தீவனம் அது மாடு எதை திங்கும், வாகை அகத்தி எல்லா தீவனத்தையும் வளர்த்துறேன். அதுவே மேயும். நீ போய் மேய்க்க வேண்டியதில்லை. குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறைக்கிலிருந்து நீ பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும். இங்கே பாரு, என்ன பண்ணுவேன், இந்த நிலத்தை 3 பயன்பாட்டுக்கும் மகன் எடுத்துக்கிறேன். பின்னாடி வா, கொஞ்சம் வா. சூரிய ஒளியில் இந்த காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்கும், மாடு கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். அடுத்து சூரிய ஒளியில் மின்தகடு, மாடு கீழே நின்றுக்கிட்டு இருக்கு, கீழே புல் இருக்கும், மேயும். 3 பயன்பாடு. சூரிய ஒளியில் மின்சாரம், காற்றில் மின்சாரம், என் மாடு ஆடும் மேயும். விளங்குதா? அங்கே குளம், அதில் மீன் வளர்ப்பேன். இந்த மாடு போய் தங்குறதுக்கு இந்த மாதிரி சூரிய ஒளி தகடில் கூரையை கட்டிடுவேன். கொட்டான்னு சொல்லணும்ல, கட்டிடுவேன். இங்கே குளத்தில் மீனை வளர்த்துறேன். மாட்டிலிருந்து பால்,
கால்நடைக்கு மருத்துவமனை இங்கே கட்டிடுறேன். அந்த இடத்துல அவருக்கு வீடு கொடுத்துட்றேன் கால்நடை மருத்துவருக்கு. இந்த மாட்டில் இருந்து பால் எடுத்து தொழிற்சாலை கொண்டு வரேன். தொழிற்சாலை இப்படி தான், இந்த சீட்டில் அந்த மேலே குளிர் ஒட்டப்பட்டிடுறேன், குளிர் வச்சிடுறேன். பாலாடை கட்டி தயிர், வெண்ணெய், சீஸ் எல்லாம் தயாரிக்கிறேன். படித்த பிள்ளைகள் அதில் வேலை செய்கிறாங்க. படிக்காத பிள்ளை பாலை கறந்து கொடுக்குறான். எத்தனை லட்சம் லிட்ரு பால் கறந்த படித்த பிள்ளை அந்த கணக்கிடுறான். அப்போ 2 பேருக்கும் ஒரே இடத்துல வேலை வந்துடுது, கவர்மெண்ட் வேலை. நீ பாலை போய் இப்படி பீச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாடும் எப்படி செய்யுதுன்னு காட்டியிருக்கேன் பாரு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அனைவருக்கும் அரசு வேலை கொடுத்துறேன், படித்தவன் படிக்காத அனைவருக்கும். இந்த கண்காணிப்பு கருவியை வச்சுறேன் பண்ணையில். குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து மேலே கண்காணிப்பு கோபுரம், அங்கேருந்து பார்க்கணும். இன்ப சுற்றுலான்னு வைக்கிறேன், இயற்கை சுற்றுலான்னு. நீ குடும்பத்தோடு வந்து என் பண்ணையை சுற்றி பார்க்கலாம், ஹெலிகாப்டர் கொடுப்பேன், சுற்றி பார்க்கலாம். ஆனால் சேட்டை பண்ணக்கூடாது, சேட்டை பண்ணக்கூடாது. உள் பக்கத்துலேயே துணை காவல் நிலையம் வச்சு தூக்கி உள்ளே வச்சு வெளுத்து விட்டுருவேன். சேட்டை பண்ணக்கூடாது. ஓ, எருமை பண்ணை வைப்பேன், எருமை பண்ணை. எருமை பண்ணையே அதே தான். எருமை மாட்டு சாணி, பசுமாட்டு சாணியை, ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போவேன். கோழி, கழுதை எல்லாம் வளர்ப்பேன். இந்த பண்ணையிலேருந்து வர கழிவை எடுத்து சருகணியிலே ஒரு பெரிய உரக்கிடங்கு போடுவேன். உரக்கிடங்கை போட்டு அதில் மக்க வச்சு அதிலிருந்து மீத்தேன் எடுப்பேன். உன் கேஸ் சிலிண்டர் நீ இந்த இலவச சிலிண்டர் தர மாட்டேன், ஓசியாக தர மாட்டேன், காசுக்கு தருவேன். உற்பத்தி ஆகிற செலவை எடுத்துக்கிட்டு தடை இல்லாமல் ஒவ்வொரு வீட்டுக்கும் தருவேன், சிலிண்டர் தருவேன். கழுத பால் தான் உலகத்தில் விலை உயர்ந்தது உனக்கு சொல்லிட்டேன். 1 லிட்டரு பால் 7000. கழுதையிலிருந்து வர்ற சீஸ் தான், பாலாடை கட்டி தான் அதிக விலை உயர்ந்தது. போங்க. பண்ண வாத்து கறி விரும்பி எல்லாரும் உண்ணுறாங்க. வாத்து கறியை நம்ம ஏற்றுமதி செய்யலாம். இயற்கை எரிகாற்று நான் சொன்னல, மீத்தேன் எப்படி பயோகேஸ் தயாரிக்கிறேன். பூமியை மீத்தேன் எடுக்க தோண்ட விட மாட்டேன். இதிலிருந்து இந்த வர ட்ரக்கை வச்சு கழிவை எடுத்துக்கிட்டு போய் இந்த சாணத்தை எடுத்துக்கொண்டு குப்பை கடங்களை கொட்ட. நாட் நீட் எஜுகேஷன், படித்தவன் தேவையில்லை. எப்படி இயற்கை எரிகாற்றை தயாரிக்கிறேன் பாரு. தயாரித்து போ, சிலிண்டரில் அடைச்சி ட்ரக்கில் கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருவேன். அதை எடுத்துட்டு மிச்சம் இருக்கும் மாட்டு கழிவு, ஆட்டுக்கழிவு, அதை என் வேளாண் பண்ணைக்கு உரமாக எடுத்துக்கிட்டு போயிடுவேன். ரசாயன உரத்தை பொட்டாசியம், சல்பட்டு, பாக்டம்பாஸ் 60-20 தடை பண்ணிடுறேன். இந்த இயற்கை உரத்தை வச்சு தான் வேளாண்மை செய்வேன். நோ பூச்சி மருந்து, பூச்சிக்கொல்லி இல்லை, உயிர்கொல்லி. பூச்சி மருந்து, எலி மருந்து தின்னா எலி சாகாது, நீனும் செத்துருவேன். அப்படின்னா அது உயிர்கொல்லி. அதனால் பூச்சியை அடித்து பூச்சி மருந்து எடுத்து விஷத்தை விளைவிக்க நான் தயாராக இல்லை. நான் வேப்பம் புண்ணாக்கு, வேப்பெண்ணெயை தெளிப்பேன். பூச்சி வரவிடாமல் தடுப்பேன். எப்படி தடுப்பேன்னா, சுற்றி ஆமணக்கு, கொட்டமுத்து செடி, அகத்தி மரத்தை வளர்த்துருவேன். அந்த பூச்சி புழுவெல்லாம் கொட்டமுத்து இலை சுவையாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஆமணக்கு செடியை உள்ளே வராது. பிரேசிலில் இங்கே பாரு, அவன் மாட்டு பண்ணை தான் வச்சுருக்கான். மாட்டு பண்ணை எப்படி வச்சுருக்கான் பாரு. 8 கோடி மாடுகள் வளர்த்தா நமக்கு 4 கோடி மாடுகளின் கழிவில் 8 கோடி மக்களுக்கான எரிவாயுவை நம்ம தயாரிச்சுக்கிற முடியும். இங்கே பாரு எப்படி ட்ரக்கில் கொண்டாடுறேன் பாரு. உனக்கு மீதியும் மின்சாரமும் தயாரிச்சுக்கலாம். தடையில்லாத மின்சாரம் உனக்கு தந்துட முடியும் இந்த கழிவில் இருந்து. போங்க வேமா. தமிழ்நாட்டு அரசு முத்திரையோட உனக்கு ட்ரக்கில் ஏற்றி ஓட்டுநர் பயிற்சி, அங்கே அரசு வேலை, இங்கே கொண்டு இறக்கி விட்டுருவான். விநியோகம் கட்டணம் விலை ஏற்ற மாட்டேன். அங்கே வேலை பார்க்குற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும், உற்பத்திக்காகிற செலவை கொடுக்கணும். ஓசி சிலிண்டர் உன் மகன்ட்ட எதிர்பார்க்காத. அண்ணன் ஒரு நீ சூப்பர் 6 கிடையாது, கிரிக்கெட்டில் தான் 6. இங்கே ஒன்றும் கிடையாது, காசு கொடுத்து தான் தருவேன். உனக்கு 4 தான் காசு இல்லாமல் தருவேன். ஒன்று நல்ல படிப்பு, நல்ல மருத்துவம், குடிக்க தண்ணி, இது 3 தான் காசு இல்லாமல் தருவேன். மீதியெல்லாம் தரமாட்டேன். இந்த இலவசத்துக்கு பிறந்தவங்க தான் கொடுத்து ஒன்று ஏமாற்றுவான். நான் ஒன்று ஏமாற்ற மாட்டேன். மீன் வளர்ப்பேன், மீன் பண்ணை வச்சு வளர்ப்பேன். குளங்குட்டையிலேருந்து மீனை வளர்த்து பதப்படுத்தி அதை ஏற்றுமதி செய்வேன். நமக்கு உணவுக்கு தருவேன். நெல் வளர்ப்பேன், நெல்லை சேமிப்பேன்.
எல்லா காலங்களையும் உனக்கு அரிசி கிடைக்கும், பசியை வரவிட மாட்டேன். சேமிப்பு கிடங்கு வச்சு நானே சேமிப்பேன். ரேஷன் அரிசியை சாப்பிட்ற நிலைமைக்கு உன்னை தள்ள மாட்டேன். நல்ல அரிசி தருவேன், நீ சாப்பிடு. ஏன்னா நானே விளைய வைக்கிறதுனால குறைச்ச விலைக்கு தருவேன். என் ஆத்தாள படங்கு நான் தேர்தலில் நிற்கிறது, ஆட்சிக்கு வர நினைக்கிறது, ஐயோ என் ஆத்தாளுக்கு அப்பனுக்கு அண்ணனும் தம்பிக்கும். அதனால என் ஆத்தாள அப்பனை இந்த ரேஷன் கஞ்சி திங்க வைக்கிறதுக்கு நான் வரலை. கீரை என்ன கீரை வேணுமோ நான் விளைய வைப்பேன். கீரை பண்ணேன். இவர் வல்லாரை வேணுமா, அகத்தி வேணுமா, வாழை மரத்துலேருந்து தொழிற்சாலை போடுறேன். வாழைக்காயை பதப்படுத்தி உணவுக்கு தர்றேன். அதிலிருந்து சிப்ஸ் தயாரிக்கிறேன். வாழைப்பழ சிப்ஸ் தயாரிக்கிறேன். வாழை மட்டையில் சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிறேன். வாழை நாரை எடுத்து துணி தயாரிக்கிறேன். துணியில் பை தயாரிக்கிறேன். வேட்டி சேலை தயாரிக்கிறேன். இந்த நூல் எடுத்து தயாரிக்கிறேன். விருதுநகரில் ஒருத்தர் தயாரித்து எனக்கு என் மனைவிக்கும் வேட்டியும் சேலையும் பரிசாக கொடுத்தார். அவர் வீட்டில் உன் மகன் நாட்டில் தயாரிக்கிறேன். வந்தாங்க. மஞ்சள் இருந்து தொழிற்சாலை போடுறேன். எங்கே எது வருமோ அது சார்ந்து தொழிற்சாலை. கரும்பு வந்தால் கரும்பு, வாழை வந்தால் வாழை, தென்னை இருந்தால் தென்னை, பனை இருந்தால் பனை. மஞ்சள் இருந்து மஞ்சள் பொடி தயாரித்து உனக்கு தந்து உலக நாடுகளுக்கு. கடலை வளர்க்க வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலேருந்து தொழிற்சாலை. கடலை எண்ணெய் தயாரிக்கிறேன். கடலை மிட்டாய், கடலை புண்ணாக்கு. என் மாட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். கடலை எண்ணெய் உனக்கு கொடுத்துருவேன். கடலை மிட்டாய், கடலை அச்சு, கடலை உருண்டை கொடுத்துருவேன். அப்புறம் என்ன வளர்க்குறேன்? எள்ளு 2000 ஏக்கரில் தொழிற்சாலை போட்டேன். இங்கே போடுறேன். அங்கே எள்ளுருந்து எண்ணெய் எடுக்கிறேன். எள்ளு புண்ணாக்கு, எள்ளு மிட்டாய். போங்க. கத்தாழை வளர்க்குறேன். சோத்து கத்தாழை கூட வாடா நம்மளால் வளர்க்க முடியாமல் போயிடும். சோத்து கத்தாழை வளர்க்குறேன். உலகத்தில் மிக உயர்ந்த முகப்பூச்சி மருந்து பொருள்கள் கத்தாழையிலேருந்து தான் தயாரிக்கிறான். நாம் தயாரிக்கிறோம். தமிழ்நாடு அரசு தயாரிக்குது. வேலை செய்கிறவன் கவர்மெண்ட் வேலை. கரும்பு விளைய வைக்கிறேன். ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்புலேருந்து தொழிற்சாலை. கல்கண்டு சர்க்கரை தயாரிக்கிறேன். சர்க்கரையை வெல்லமாக தயாரிக்கலை. வெளிநாடுகளில் நம்மகிட்ட கேட்குறது அச்சு மாதிரி கேட்குறான். அந்த அச்சு மாதிரி தயாரிக்கிறேன். அந்த உருட்டையை தயாரிக்கலை. சர்க்கரை தயாரிக்கிறேன். வெள்ளைச்சீனியை தடை செய்கிறேன். யாரும் வெள்ளைச்சீனியை பயன்படுத்தக்கூடாது. வெள்ளைச்சீனி தான் பயன்படுத்தணும்னா 2 மடங்கு டாக்ஸ் போடுவேன், வரி போடுவேன். சாகிறதுன்னு ஆயிடுச்சு, எனக்கு வரியை கட்டிட்டு செத்து போன்ட்டு 2 மடங்கு வரி போடுவேன். உனக்கு கருப்பட்டி தருவேன், சர்க்கரை தருவேன், தேன் தருவேன். தேன் அதை தான் நீ பயன்படுத்தணும். கொண்டே வருவேன். சீனி சர்க்கரை சாப்பிட்டுட்டு சர்க்கரை நோய் வந்து சாகாத. தயவு செய்து சொல்கிறத கேளு. கரும்புலேருந்து தாள் செய்வேன். மரத்தை வெட்ட விட மாட்டேன். மரத்தை துண்டா 2 கையை வெட்டி எண்ணிடுவேன். மரத்தை தொட்டினா இந்த யூக்கலிப்டஸில் இருந்து தாள் தயாரிக்கிறதுலாம் ஒரு யூக்கலிப்ட மரத்தை என் மண்ணில் நீ பார்க்க முடியாது. வந்தவனை வெட்டி எரிஞ்சிடுவேன். ஏன்னா மரங்களின் பேய் சீம கருவேலை யூக்கலிப்டஸ் இருக்காது. தாளை கரும்புலேருந்து தயாரிக்கிறேன். பாரு எப்படி தயாரிக்கிறேன். எவ்வளோ வேணாலும். எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறேன். பெட்ரோல் என் வாகனத்தை மோட்ரு பைக்கு இந்த பெட்ரோலில் ஓடுறது மாதிரி தயாரிப்பேன். முடியலையா பெட்ரோல் இருந்து மின்சாரம் தயாரிச்சுப்பேன். மின்சாரம் கரண்ட். தக்காளி விளைப்பேன். பல 100 ஏக்கரில் தக்காளியிலேருந்து பண்ண தொழிற்சாலை போடுறேன். தக்காளியை பதப்படுத்தி உனக்கு உணவுக்கு தாரேன். வேறு மாநில தேவைக்கு விற்கிறேன். ஊறுகாய் தயாரிக்கிறேன். எங்கள் அம்மா பெரியம்மாவை சேர்த்து ஊறுகாய் போட்டு இந்த பாட்டில் அடைமா சம்பளம் 1000 2000. ஸ்டாலின் ஐயா எடப்பாடி அரசு மாதிரி இல்லை. இருக்கிற இடத்துல எங்கள் அம்மாவுக்கு 10,000 15,000 சம்பாதிக்கிறதுக்கு வேலையை உன் மகன் கொடுத்துறேன். நீ கையேந்தாத தாயே, உன்னை கையேந்த வைக்க உன் மகன் வரலை. நீ இரு. நம்ம கொடுத்து வந்தையணும். கையேந்தலை. ஊறுகாய் போடுறேன். சீஸ் இந்த ஜாம் தயாரிக்கிறேன். பழக்கூழ் தயாரிக்கிறேன். சப்பாத்தி இதுக்கு தொட்டுக்கிறேன். தென்னை மரத்துலேருந்து எண்ணெய் தயாரிக்கிறேன். பாரு, தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் பாலை பதப்படுத்தி வெளிநாட்டுக்கு ஏற்றுமை செய்கிறேன். தேங்காய் எண்ணெய், தேங்காய் மிட்டாய், நல்லா கவனி, எல்லாம் தயாரிக்கிறேன். கொட்டாச்சி அழகு பொருளாக மாற்றி உலகத்தில் பெரிய சந்தை இருக்குது. அதை செய்கிறேன். தென்னை ஈக்கியிலேருந்து மாறு தயாரிக்க சொல்கிறேன். பாய் பின்னுறேன். நார்லேருந்து கட்டில் தயாரிக்கிறேன். 1 லட்ச ரூபா ஒரு கட்டில். அமெரிக்காவில் நார் தயாரிக்கிறேன். இந்த கட்டில் தயாரிக்கிறேன். பாரு,
அது பின்னும், நீ கூட இருந்தால் போதும். பின்னுது பாரு, பின்னும் தேங்காய் நார்கட்டில். போங்க போங்க போங்க. கொட்டாச்சியில் எவ்வளோ அழகு பொருள் செஞ்சு வச்சுருக்கான் பாரு, இதை பாரு. அப்புறம் ஓலையில் பாய், விளக்கு மாறு. போங்க. கொட்டாச்சி காஃபி குடிக்க எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறான். இவ்வளவு இண்டஸ்ட்ரி. அடுத்து போ. அடுத்து எல்லாத்துக்கும் மேலே தென்னம்பால் கல்லுங்கிற சொல்ல ஒழிச்சிட்டு சாராய கடையை மூடிட்டு தென்னங்கல்ல திறந்து விடுறேன். மருத மங்காடி பனை சார்ந்த தொழிற்சாலை போடுறேன். அவ்வளவு பனை இல்லைன்னா ஒரு இடத்துல தொழிற்சாலை கட்டி எங்கெங்கே பனை இருக்கோ அங்கேருந்து பதநீர் கல்லை கொண்டு வரேன். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சார்னு சாராய கடையை மூடிட்டு திறந்து விடுறேன். பனையிலிருந்து கருப்பட்டி, பதநீரை பதப்படுத்தி ஏற்றுமதி, நொங்க பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிறேன். இங்கே வேறு பதநீரை எப்படி போத்தல் அடைச்சி குளிரூட்டப்பட்ட கிடங்களை வைக்கிறேன். எல்லா காலத்துக்கும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். உனக்கும் பருவம் போனாலும் எந்த காலத்துலேயும் பதநீர் இந்த மாதிரி அடைச்சி உனக்கு கொடுக்குறேன். கருப்பட்டி காய்ச்சிறேன். கருப்பட்டியை காய்ச்ச படித்தவன் தேவையில்லை. எத்தனை டன் காய்ச்சிருக்கேங்கிறதுக்கு அச்சு வடிவத்தை மாத்திரம் பாருவோம் மையன். இந்த வட்டு மாதிரி காய்ச்சறது இல்லை. அதை விரும்பலை உலக நாடுகள். இப்படி அச்சா இப்படி வட்டா சதுரமாக கேட்குறான். போங்க. பனை ஓலையில் விசிறி, நீ வீசுறதில்ல, மேலை நாடுகள் விரும்புது, அவனுக்கு ஏற்றி அனுப்புகிறேன். போ போ போங்க. பனை நாரில் உனக்கு தெரியும், கொட்டான், கட்டில், சொலகு எல்லாம் செய்கிறேன். காய்த்து கட்டில் எல்லாம் செய்கிறேன். பனை நாரில் எல்லாம் செய்கிறேன். பனம்பழம், எங்கள் தலைவன் ஈழத்தில் பனம்பழச்சாரை பிதிக்கி எடுத்து அதுலேருந்து சுவையான மிட்டாய் தயாரித்தார். நான் உன் மகன் பனம்பழத்துலேருந்து மிட்டாய் தயாரிக்கிறேன். போங்க. அதிலிருந்து இந்த மாதிரி கேக்கு தயாரிக்கிறேன் பழத்திலிருந்து. அடுத்து பனங்கிழங்குலேருந்து பனங்கிழங்கு அவிச்சு காய வச்சு மாவு தயாரிக்கிறேன். இதை கோதுமைக்கு மைதாவுக்கு பதிலாக என்னை பெற்ற தாய் தந்தையரின் சொந்தங்கள் பயன்படுத்தலாம். ஈழத்தில் உடியன் மாவுன்னு பேர். இங்கே என் தம்பி சிவகங்கையில் என் தம்பி குகன்மூர்த்தி எனக்கு இதை தயாரித்து எனக்கு என் பிள்ளைகளுக்கு அனுப்புகிறான். நானும் என் மயங்களும் இது களியா, தோசையா, சப்பாத்தியாக செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லது. கோதுமை எவ்வளோண்டு புல், ஒரு பனை மரம், ஒரு கிழங்கு, அதை சாப்பிட்டா எவ்வளோ நல்லதுன்னு ஒரு பனையை சாப்பிட்றேன். சாப்பிடு, தைரியமாக சாப்பிடு. அண்ணன் தயாரித்து தாரேன். எப்படி பேக் பண்ணி அனுப்புகிறேன் பாரு. பிளாஸ்டிக் இல்லை, மரவள்ளி கிழங்குல தயாரித்தது, வாழை நாரில் தயாரித்த பை. அப்புறம் பனை பொருளிலிருந்து எல்லாம் தயாரிக்கிறேன். பாய், எங்கள் அக்கா தங்கச்சி படித்தவங்க படிக்காதவங்க இல்லை, படித்தவங்க சூப்பர்வைசர் வேலை எவ்வளோ பின்னிருக்கும். படிக்காதவங்க அந்த இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி சீருடை கொடுத்துருவேன். ஏசி குளிரூட்டப்பட்டுருவேன். வேண்டு போட்டுருவேன். உனக்கு எல்லாருக்கும் 3 கிலோமீட்டர் தொழிற்சாலைன்னா சைக்கிள் கொடுத்துருவேன். ஓட்டை கற்றுக் கொடுத்துருவேன். நீ வந்து சைக்கிளை ஓட்டிட்டு வந்து சம்பளத்தை வாங்கிட்டே இருக்கலாம். நானே விவசாயம் செய்வேன். காய்கறி இல்லை, அரிசி இல்லை, பால் இல்லை, முட்டை இல்லை, ஒரு பஞ்சம் இல்லை. நல்லா வாழு. ஒன்றே ஒன்று செய், உன் மகனுக்கு ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சிரு. ஒன்றும் செய்யாத. பனை ஓலையில் பெட்டி. இது பாரு, பனையிலிருந்து ஒயின் திராட்சையிலேருந்து ஒயின் நினைக்காத. பனையிலேருந்து பதநீர்லேருந்து மதிப்பு கொட்டி ஒயின் செஞ்சிடறேன். 5500 ரூபா இந்த போத்தல். நீ குடி, இது கெடுதி இல்லை. டாஸ்மார்க் இருக்குல்ல, ரம்மு விஸ்கி இருக்குல்ல, அதை விட இது நல்லது தான். ஃபார்ம் ஒயின் மேலை நாடுகளில் விற்கிது. மரவள்ளி கிழங்குலேருந்து தயாரிக்கிறேன். மரவள்ளி கிழங்குலேருந்து பை தயாரிக்கிறேன் பாரு. எப்படி தயாரிக்கிறேன் பாரு. இந்த பாலித்தீனை ஒழிக்கிறேன். பிளாஸ்டிக் பையை ஒழிச்சிட்டு இந்த பையை கொண்டு வந்துடுறேன். போங்க. பை தயாரிக்கிறேன். தயாரித்து வருவார் பை. இந்த பை தரையில் போட்டுனா மக்கி மண்ணோட மண்ணாக போய் உரமாயிரும். ஆனால் அந்த பை மக்காது. அதனால் அதை தடை பண்ணிவிட்டு இதை கொண்டு வரேன். போங்க. இப்போ இது சணல்னு ஒரு பயிர். இந்த சணல் உலகத்தை மிரட்டும். அவ்வளோ பெரிய பணப்பயிர். இது வளர்றதுக்கு 4 மாதம்தான் எடுத்துக்கும். இதில் இருந்து என்னென்ன தயாரிக்கலாம்னு கற்பனை பண்ணு. பை தயாரிக்கலாம், சாக்கு, கார் தயாரிக்கலாம். காரு நம்ம மணி தான் பாரு, விபத்தை தடுக்கும். வந்து காரு குறைந்த கணத்தில் இருக்கும். கார் தயாரிக்கலாம். பிறகு போங்க. இந்த காற்றாடி இருக்குல்ல, அதை ரெக்க, அது தயாரிக்கலாம். இங்கே பாரு, இந்த பாரு, காற்றாடி நம்ம தயாரிக்கலாம். போங்க. கால் மிதியடி, இந்த கார் மேட்டு, டைல்ஸ் தயாரிக்கலாம். போங்க. டைல்ஸ், வார்னிஸ், நெய்வனம்,
வீட்டுக்கு அடிக்கணுமா வார்னிஷ் அது தயாரிக்கலாம். நம்மளால் சணல் வளர்க்க முடியாது, எல்லா ஊர்லேயும் வரும், எல்லா ஊர்லேயும் வரும். அங்கே தொழிற்சாலை போட்டு அட்டைப்பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, வார்னிஷ் தயாரிக்கிற தொழிற்சாலை, போங்க போங்க. எத்தனால் மெத்தனால் பயோ டீசல் தயாரிக்க முடியும். அந்த டீசலை நம்ம வாகனத்துக்கு பயன்படுத்தலாம். இல்லைன்னா மின்சாரம் தயாரிக்க முடியும். அதிலிருந்து போங்க. காகிதம் தயாரிக்கலாம். எப்படி கரும்பு செக்கில் தயாரிச்சணும் அதே மாதிரி இதுலேருந்து காகிதம் தயாரிக்கலாம். இதிலிருந்து காகிதம் தயாரிக்கிறதுனால மரங்களை வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, மரங்களை அழிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மரம் நம்ம உயிர், மரம் தான் நமக்கு மூச்சு காற்றை தருது. சணல் தண்டிலிருந்து நெகிழி பை, இந்த பை தயாரிச்சிடுறேன். அந்த பைக்கு பதிலாக இந்த பையை நீ பயன்படுத்தணும். சட்டை தயாரிக்கலாம். புற்றுநோய்க்கு மருந்தாகுது, அது மருந்து தயாரிக்க முடியுது. போங்க. இதிலிருந்து வர நூல் சணல் ஆடை ரொம்ப விலை உயர்ந்த ஆடை. இந்த மாதிரி நம்ம பெண்கள் போட்டிருக்கு பாரு, ரொம்ப காஸ்ட்லி. ஒவ்வொன்றும் 50,000 60,000 பாரு. 4,200 ஒரு சுடிதார். இது 5,850 ரூபா. 13,119. இது 9,949 அந்த உடை. இதை நம்ம தயாரிக்க முடியுது இந்த சணல்ல இருந்து. சணலை நம்ம வளர்க்கலாம். 94,481 ரூபா இந்த பேண்ட்டு. இது பாரு. இப்போ காலனி, செருப்பு, ஷூ, ஒரு இடத்துல எத்தனை தொழிற்சாலை வருதுன்னு கற்பனை பண்ணு. ஷூ தயாரிக்கலாம். போங்க 10,141 ரூபா. இது ஒரு ஷூ. இந்த பை பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு கொண்டு வர பை. அந்த பையில் பிளாஸ்டிக் பை இல்லை. இந்த பை மக்குனா கீழே ஓட்டினா குப்பையை ஆக்கிரும். இங்கே பாரு, இது செங்கல். நீ மலையை போய் வெட்டி இந்த ஆலோஃப்ளக்ஸ் அதெல்லாம் தயாரிக்கக்கூடாது, கொண்டு வருவேன். மலையை வெட்டினா தொலைச்சி போடுவேன். இந்த மாதிரி கல் உனக்கு அறுத்து தந்துடுவேன். இதிலேருந்து நீ வீடு கட்டிக்கலாம். கட்டி காட்டுறேன் பாரு வீடு. அப்போது மலையை போய் மணலுக்கோ கல்லுக்கோன்னு இருக்க வேண்டியதில்லை. இது அப்படியே உன் சட்டையோ பேண்ட்டையோ கீழே ஒட்டினா மக்கி மண்ணோடு மண்ணாகி உரமாயிரும். இது அடுத்து ஏற்களஞ்செடி, அது சணல்லேருந்து வர்ற வேலை வாய்ப்பு. அடுத்து ஏற்களஞ்செடி. போங்க. ஏற்கு பட்டுன்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் நம்ம ஊர்ல ரொம்ப நிறையவே தயாரிக்க முடியும். நம்ம ஊர்ல ரோட்டோரங்கள்ல அவர் என்ன சொல்றாரு, சருகணியில தயாரிக்கலாம்ங்கிறாரு. நீ நம்ப மாட்டேன்னா அடுத்த பேசுனதெல்லாம் போட. எருக்கஞ்செடி நிறைய விளைஞ்சிருக்கும். இந்த எருக்கஞ்செடியிலிருந்து தான் இந்த வேகன் பட்டு தயாரிக்கிறாங்க. நல்ல முதிர்ச்சி அடைந்த எருக்கன் கொம்பு எடுத்துன்னு போயிட்டு தண்ணியில நல்லா 2 நாள் ஊற வைக்கிறாங்க. இந்த ஊற வச்ச தண்டு ரொம்ப எலுகுவா மாறுது. அதுல இருந்து நாரை பிரிச்சு எடுத்துட்டு மறுபடியும் சோப்புலாம் போட்டு அந்த நாரை பலன்னு மாத்துறாங்க. இது இப்போ பஞ்சு போல மிருதுவா மாறுது. இந்த பஞ்சை எடுத்து மறுபடியும் நூல் மாதிரி திரிக்கிறாங்க. இந்த நூலு தான் வேகன் பட்டு நூல்னு சொல்றாங்க. நார்மலா காட்டன் நூலோட 5 மடங்கு விலை அதிகம். இன்னைக்கு உலக நாடுகள்ல வேகனை விரும்புற நிறைய நாட்டு மக்கள் இந்த பட்டு நூலை யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர்ல சர்வசாதாரணமா கிடைக்கிற எருக்கஞ்செடிக்கு இவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. புரியுது. இங்க வர என் அக்கா தங்கச்சி ஏற்கனவே தோட்டம் போடுறேன். நீ சுடுகாட்டு இருக்க செடின்னு நினைக்காத. ஏன் இது விலை உயர்வுனா, இந்த பட்டு இயற்கை பட்டு நூலில் இருந்து வர பட்டு நூல், எச்சியிலிருந்து வர நூல் அசைவமாக கருதுறான். இது சைவம், அதனால இது விலை உயர்ந்தது. இந்த பட்டு உலகத்திலே விலை உயர்ந்த பட்டு. நம்மளால் சருகணியில் இருந்தே உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். இங்கே பாரு, இதை தயாரிக்க முடியாதா? நம்மளால் முடியாது. எப்படி பேக் பண்ணுறான் பாரு, ஓலை கொட்டான்ல. இந்த தங்கச்சி இந்த பட்டில் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. தைலம் தயாரிக்கலாம். கை கால் வலிக்கு அவ்வளவு நல்லது இந்த எருக்களஞ்செடியிலேருந்து. மூலிகையில் பாரு, சூரியகாந்தி, வெறும் சூரியகாந்தின்னு நினைக்காத, சாமந்தி, செம்பருத்தி எல்லாம் தோட்டம் போடுறோம். போட்டு சூரியகாந்திலேருந்து எண்ணெய் எடுத்துக்கிறோம். அந்த விதையை புண்ணக்க மாட்டு தீவனத்துக்கு நிலத்துக்கு உரமாக்கிக்கிறோம். அந்த பூவிலிருந்து இந்த மாதிரி பூக்களை வளர்த்து பண்ணையாக வளர்த்து தேனீக்கள் பண்ணை வச்சிடறோம். தேனீக்கள் பண்ணை வச்சிடறோம். பண்ணை வச்சு தேனை இந்த மாதிரி பண்ணை வச்சு தயாரிக்கிறோம், எடுத்துக்கிறோம். கணக்கில்லாத தேனை உற்பத்தி செய்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறோம். தேனிக்கு பண்ணையில் வேலை செய்கிறவனுக்கு பாரு, உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி உடை கொடுத்துட்றேன். கண்ணாடி மாஸ்க்கு பாரு, எப்படி தேனை பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதான். இந்த தேனில் இருந்து அரக்கு வருதுல்ல, அந்த கழிவு, அதில் இருந்து நிறைய தயாரிக்க முடியும் தொழிற்சாலையில். இப்போ மூங்கில் வளர்க்குறேன். போங்க,
மூங்கில் வளர்க்குறேன். மூங்கில் இருந்து நாற்காலி, கட்டில். வந்தவொடனே உன் மகன் பிளாஸ்டிக்கை தடை பண்ணிடுறேன். இருக்கிற பிளாஸ்டிக் எரித்து மின்சாரம் தயாரித்து முடிச்சுக்கிறேன். இனிமேல் பிளாஸ்டிக்கு நோ பாலித்தீன் பேன் பண்ணிடுவேன். மூங்கில் தான் நான் தயாரித்து உனக்கு கொடுப்பேங்க. வளர்ப்பேன். பெரிய சந்தை இருக்குது. பட்டுப்பூச்சி வளர்க்குறேன். இங்கேயே வேலை, இங்கேயே பட்டுப்பூச்சி வளர்க்குறோம். பட்டு நூல் எடுக்கிறோம். போங்க, அங்கே நம்ம எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம். நெசவை அரசு பணியாக மாற்றிடுறோம். போங்க, கவர்மெண்ட் வேலையை மாற்றிடும். வந்தவொடனே சீமக்கரு வேலையை யூக்கலிப்டஸை ஒழிச்சிட்டு அந்த இடங்களை பண்ணைக்கு பயன்படுத்துகிறோம். மாற்று மரங்களை, பூமிக்கு நிலத்துக்கும் கேடு இல்லாத மரங்களை நட்டு வளர்த்துறோம். பசுஞ்சோலையாக மாற்றிடும். கூட்டு பண்ணை வேளாண் முறை மூலம் எல்லாருக்கும் வேலை கிடைக்க செஞ்சிடும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையால் நிலம் கடலை, நீர் கடலை, காற்று கடலை. அப்போது இந்த தொழிற்சாலை தான் பாதுகாப்பு. அதனால் நாம் காரை ஏற்றுமதி செய்து நம்ம நாடு, காரை இறக்குமதி செய்கிறோம். நம்ம ஆட்சி சோற உலகத்துக்கு ஏற்றுமதி செய்கிறோம். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ உன் மகன் வந்தவொடனே அங்காடியை சருகணியில் திறக்கிறேன், தேவகோட்டில் திறக்கிறேன். மலை சார்ந்த இடத்துல விளங்குகிற கேரட்டு, முள்ளங்கி, பீட்ரூட்டு இதையெல்லாம் குறிஞ்சி அங்காடியில் வைக்கிறேன். முல்லை அங்காடி, ஆடு மாடு பால் அது சார்ந்த நெய், பாலாடை கட்டி முல்லை அங்காடியில் வைக்கிறேன். மருதம் அங்காடி, அங்கே காய்கறி, அரிசி, பருப்பு, கீரை அதை மருதம் அங்காடியில் வைக்கிறேன். நெய்தல் அங்காடி, மீன், நண்டு, எறா, சுறா, கருவாடு, இந்த நெத்திலி எல்லாத்தையும் அங்கே விற்கிறேன். நீ ரொம்ப தூரம் தேடி போக வேண்டியதில்லை. எல்லாத்தையும் நஞ்சில்லாத தரமாக என் மக்களுக்கு கொடுத்து, வாழ்விடத்தில் அரசு வேலை கொடுத்து வாழ வைக்கிறது உன் பிள்ளையின் கனவு. அதனால தான் எல்லாருக்கும் வேலையை கொடுக்க வாய்ப்பு விவசாயத்தில் இருக்கிறதுனால நான் விவசாயத்தை கையில் எடுக்கிறேன். சிற்றூரின் பொருளாதாரத்தை உன் நாடு நகர்ப்புற வளர்ச்சியை கவனத்தில் எடுக்குது. ஸ்மார்ட் சிட்டி என்பது ஸ்மார்ட் வில்லேஜ் இல்லை, நகர்ப்புற வளர்ச்சி என்பது அங்கே நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், வேலைவாய்ப்பு இருக்குங்கிறதுனால கிராமத்தை காலி பண்ணிட்டு என் மக்கள் நகரத்துக்கு போகிறாங்க. நகரங்கள் பிதுங்கி வழியுது, கிராமங்கள் காலியாகுது. இதனால் என்ன சிக்கல்னா, நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு தேவை கிராமங்கள் இருந்தால் போகணும். பால், முட்டை, காய்கறி, கீரை, அரிசி, பருப்புலாம். அதனால் உணவு பஞ்சத்தை சந்திக்குது. அதனாலேயே தமிழ்நாடு ஆந்திராவில் கறி, காய்கறி, முட்டைக்கு, பாலுக்கு அங்கே கையேந்துது. இதை மாற்றணும்னு நினைக்கிறேன். சிற்றூர்களில் நகரத்தில் என்ன கிடைக்குதோ அதை கிராமத்துக்கு நகர்த்துறேன். சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், வேலை வாய்ப்பெல்லாம் சருகணியிலே கிடைக்க வச்சுட்டேன்னா என் பிள்ளையை படிச்சுட்டு வெளிநாடும் போக வேண்டாம், சென்னைக்கும் வர வேண்டாம், மதுரைக்கும் போக வேண்டாம், இங்கே இருப்பான். கிராமங்களும் வளரும், நகரமும் வளரும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் சம விகிதத்தில் வளரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சிற்றூரின் பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க உன் மகன் வேளாண்மையை கையில் எடுக்கிறேன். அதனால தான் வேளாண்மையை அரசு பணியாற்றுறேன். உளவியின் நோயிலிருந்து என் மக்களை விடுதலை செய்கிறேன். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு என்ற நிலைக்கு உருவாக்கி ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் கவர்மெண்ட் வேலையாக மாற்றி எல்லாருக்கும் வேலையை கொடுத்து நாட்டில் வறுமையை போக்குறேன். இதுதான் உன் மகனுடைய கனவு. இது சரியாக இருக்கும், இதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினச்சா உன் மகனுக்கு ஓட்ட போடு. இதெல்லாம் வேணாம், இருக்கிறபடியே சாராக இருக்கட்டும், குடிச்சிட்டு எல்லாம் சாகட்டும், ஓட்டுக்கு காசு தரட்டும், இலவசம் தரட்டும், அப்படியே நாடு இருக்கட்டும்னா என்னை விட்டு ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், என்னை விட்டு. இல்லை என் முள்ளகையில் நாட்டை ஒரு தடவை கொடுப்போன்னு நம்பிக்கை இருந்தால், எண்ணம் இருந்தால் விவசாயிக்கு வாக்கை செலுத்தி உங்கள் மகனை வெல்ல வைத்து சட்டசபைக்கு அனுப்புங்கள். வாக்கை எண்ணும்போது எந்த பகுதியில் அதிக வாக்கு, சருகணியில், கீழே உச்சாணியில், தேவகோட்டையில் போட்டி போடுங்கள். சீமானுக்கு அதிக வாக்கு சருகணியில் விழுந்தது. மாற்றத்திற்கான சிந்தனை, நல்ல அரசியலுக்கான சிந்தனை, நல்ல ஆட்சி வர வேண்டும் என்ற சிந்தனை சருகணி மக்களுக்கு இருந்தது. என் சின்னத்தில் பார், என் சின்னத்தை காட்டு, என் சின்னத்தை காட்டுப்பா. விவசாயி அவன் கலப்பையை தூக்கி நிற்கிறான். இறைமகன் இயேசு உலக மக்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். ஓ மகன் இந்த கலப்பையை சுமந்து நிற்கிறேன். என் மண்ணின் மக்களின் பசியை போக்க, அவர் பாவத்தை போக்க, ஓ மகன் இந்த மக்களின் பசியை போக்க. தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே.
அந்த இறைமகன் இயேசு செய்து கொடுத்த கலப்பை உன் மகனின் தோளில் இருக்கு. இது மண்ணையும் உழும், என் மக்களின் மனத்தையும் உழும். இது உழ வேண்டும் என்றால், நீங்கள் இந்த நாட்டில் நல்ல ஆட்சி மலர வேண்டும் என்றால், மகத்தான கனவை கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகளை வெல்ல வையுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். சனநாயகம் பாடல் வெளியிடப்படுகிறது. வின் தமிழா சார்பாக வின் தமிழா வினோத் அவர்களின் பாடல் வெளியீடு.